2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததை அடுத்து அக்கட்சியுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் வெளியேறின. 60 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுடனேயே பயணித்த ஐயுஎம்எல் கட்சியும் கூட கூட்டணியை முறித்துக் கொண்டு வெளியேறியது. பல ஆண்டுகளாக பாலும் சர்க்கரையுமாக சேர்ந்தே இருந்த திமுகவும் காங்கிரசும் எண்ணெயும் தண்ணியும் போல மாறின. காங்கிரஸ் ஒரு துரோகி, ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் சென்று விட்டது என ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்டோர் மிக கடுமையான விமர்சனங்களை நேரடியாக முன்வைத்தனர். ஒருபுறம் 118 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் 108 எம்எல்ஏக்களுடன் தவித்துக் கொண்டிருந்த தாவேகாவுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரின் வரவு சற்று ஆறுதலை தந்தது. காங்கிரசின் ஆதரவை தொடர்ந்தே தாவேகாவுக்கு செல்லலாம் என்ற முடிவை விசிக, ஐயுஎம்எல் மற்றும் இடதுசாரிகள் தைரியமாக எடுத்தார்கள் என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. ஒரு வழியாக தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். இதனால் உச்சபட்ச கோபத்திற்கு சென்ற திமுக இனி எப்போதும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தது. நீங்கள் என்ன கூட்டணி இல்லை என்று அறிவிப்பது? நாங்களே செல்கிறோம், உங்களுடன் கூட்டணி இல்லை என காங்கிரசும் திமுகவுக்கு பதிலடி கொடுத்தது. இதன் எதிரொலியாக காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணியின் நிகழ்வுகளை திமுக தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் அதுவரை காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களுடன் சேர்ந்து அமர்ந்திருந்த திமுக எம்பிக்கள் இப்போதெல்லாம் அவர்களை விட்டு விலகி தனியாக இருக்கை பெற்று அதில் அமர்ந்து வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வரும் புதிய மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் காண முடிகிறது. திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து அக்கட்சியின் நெருங்கிய வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது தன்னை தனித்து விட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் முடிவில் ஸ்டாலின் திட்டம் தீட்டி வருவதாக கூறுகிறார்கள். அதாவது 1999 கருணாநிதி எப்படி பாஜகவுடன் கூட்டணி வைத்தாரோ அதே போல மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி சேர ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். இதனால் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு திமுகவினரை மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வைக்க அவர் முடிவு செய்ததாகவும் கூறுகின்றனர். அதிகாரத்தில் இருந்தால்தான் கட்சியை நடத்த முடியும் என நெருக்கமானவர்கள் கூறிய ஆலோசனையை கேட்ட ஸ்டாலின் இவ்வாறான முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ஸ்டாலின் பாஜகவுடன் கைகோர்த்தால் திமுகவினர் 3 பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாக சொல்கின்றனர். மற்றொரு பக்கம் மெஜாரிட்டி இல்லாததால் புதிய மசோதாக்களை மக்களவையில் நிறைவேற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பாஜக திமுகவின் வரவை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டு தோல்வியடைந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவையும் தொகுதி மறுவரையறை மசோதாவையும் திமுகவின் ஆதரவோடு நிறைவேற்றும் திட்டம் பாஜகவிடம் இருப்பதாக கூறுகிறார்கள். தற்போதைய கணக்கின்படி மக்களவையில் ஒரு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 3/2 பங்கு, அதாவது 362 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் 293 உறுப்பினர்கள் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரசின் 28 மக்களவை உறுப்பினர்கள் 20 பேர் ஆதரவு என தெரிவித்து விட்டதால் பாஜக ஆதரவு எம்பிக்கள் எண்ணிக்கை 313ஆக உயர்ந்துள்ளது. ஒருவேளை திமுகவின் 22 எம்பிக்களை சேர்த்தால் இந்த எண்ணிக்கை 335ஆக அதிகரிக்கும். மீதமுள்ள கொஞ்ச இடங்களை சிதைவடைந்த நிலையில் உள்ள இந்திய கூட்டணியின் அதிருப்தி எம்பிக்களை கொண்டு பாஜக ஈடு செய்யும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கணிப்பு. இதுவரை பாம்பும் கீரியுமாக இருந்த பாஜகவும் திமுகவும் ஒன்று சேருமா? அப்படியே சேர்ந்தால் தமிழகத்தில் திமுகவின் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? ஸ்டாலின் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.